ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தட் இஷ்யூ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நான் விஜயின் பக்கம் இருக்கிறேன். அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்றீங்களா, நானும் சேர்ந்து பண்றேன். ஆனா அதுக்காக நீ ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியாக வேண்டிய படத்தை பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை செய்கிறது. பாஜக இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், விஜயை மிரட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். நீங்க விஜய் அவர்களை பழி வாங்கணும், இல்லை விஜய் அவர்களை மிரட்டணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக மிரட்டு. ஒரு படத்தை பார்த்தாலும் பயப்படுவீங்க நீங்க. 2 மணி நேரம் படம் என்ன பார்த்துட்டு அப்படியே மக்கள் விஜய் நமக்காக போராட்டாரு, குத்துரா ஓட்டுன்னு சொல்லிட்டு குத்துற போறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் பயப்படுற? நீ விஜயோட படத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். சீமா கூட அதான் சொல்லியிருக்காரு. பகவந்த் கேசரின்ற படத்தை நான் கூட தான் பார்த்தேன், அதில் வன்முறையான காட்சி இல்லையா? அப்படி வன்முறையான காட்சியில் இருந்தா கூட நீ கொடுக்கணும் தானே. நீ ஒரு படத்தையே நான் சென்சார் கொடுக்க மாட்டேன், நான் லேட் பண்ணா எப்படி? இவங்க விஜய் அவர்களை அவமானப்படுத்தணும், அவர் இதன் மூலமா அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படி செயல்படுவது அதிகார துஷ்பிரயோகம் அது. ஆனா இந்த திமுக ரசிக்குது. நான் திமுக திரும்ப சொல்றேன், திமுக சம்பந்தம் இருக்கணும்னு சொல்ல வரல. ஆனா ஒருவேளை என்ன தோணுதுன்னா, ஏன் இருக்க கூடாத ஒரு டவுட் வருது.